back to another vlog. Let me start. Pan வச்சாச்சு, ஆயில் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு ஆட் பண்ணுறேன், ஜீரகம் லைட்டாக ஆட் பண்ணுறேன், இஞ்சி போட்டேன், பச்சை மிளகாய், ஒரு 10 சாம்பார் வெங்காயம் எடுத்து தட்டி போட்டிருக்கேன், லைட்டாக உப்பு ஆட் பண்ணுறேன். சாம்பார் வெங்காயம் நல்லா ஷாலோ ஃப்ரை ஆகணும், அதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கட் பண்ணி வச்சுருந்த சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணுறேன். சேம் டைம் முருங்கைக்காவும் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் ஆல்ஃபாட்டோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதில் வினிகர் லைட்டாக ஆட் பண்ணுறேன், இந்த வெண்டைக்காயிலேருந்து வர அந்த பசை போகிறதுக்கு. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃப்ளேமை மேக்ஸிமம் லோலியே வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இது மேலே ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இது மீடியம் சைஸ் தக்காளி. நம்ம வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைக்கலாம். மூடி வச்சாச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. மசாலா ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு 1 டீஸ்பூன் போடுறேன், லிட்டில் பிட் டர்மரிக். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே நல்லா அந்த ரா ஸ்மெல், அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஸோ கைஸ், நம்ம தண்ணி ஊற்றுற டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக பச்சை தண்ணி ஊற்றல, நல்லா வார்ம் வாட்டர் ஊற்றுறேன். பச்சை தண்ணி தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க, அந்த டேஸ்ட்டே போயிடும். ஸோ நம்ம நல்லா சூடு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி அதை ஊற்றிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதை நல்லா வேக விடலாம் கொஞ்சம் நேரம். ஸோ நம்ம கிரேவிக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிட்டோம். சாரி, அந்த பிரச்சனைக்கு அது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு கொதிக்க விடலாம். ஸோ உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஃபைன், இப்போ மூடி வச்சு வேக வச்சிடலாம். ரைஸ் ஓப்பன் பண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ வெயிட். ஸோ கைஸ், 4 முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஓவராக இது பண்ணாதீங்க, அது அப்படியே இருந்து வேகட்டும். இதெல்லாம் வேணால் உடச்சி விட்டுருங்க. ஸோ முட்டையை ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வைக்கலாம். எப்படி க்ளோஸ். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஸோ கைஸ், நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா அருமையாக வந்துருக்கு. முட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாதத்தில் பசங்க சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ கைஸ், அவ்வளோதான். மல்லி எல்லாம் தூவி போகிறோம். ஸோ இனி டேஸ்ட்டு பார்க்கலாம். கைஸ், நல்லாவே பறக்கிற அளவுக்கு எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெண்டைக்காய், and this is mutai.
முட்டையில் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கிட்டான். முருங்காய் சாப்பிட்டு பார்ப்போம். முருங்காவும் இங்கே பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. சூடாக இருக்கும். முருங்கை செம்மையாக வந்திருக்கு. வெல் ஷோ யூ. முருங்கை பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கா. அருமையாக இருக்கு. அப்படியே சைடில் கொஞ்சம் அந்த கிரேவி, வெண்டைக்காவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே முருங்காயில் நல்லா இறங்கியிருக்கு. முட்டையில் அந்த கிரேவி, அந்த மொத்தமாக அந்த வெண்டைக்காய், முருங்கைக்காய், அந்த முட்டையோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்த்து அந்த கிரேவி நல்லா செம்மையாக ஒரு என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வினிகர் ஊற்றின அந்த புளியே இல்லை இதில். அதுதான் எங்கள் மேட்ரே. So hope you guys are enjoying today's vlog, guys. See you next another any interesting cooking video or travel video. Till then.